சாம்சங்க்கு மேனுவல் அந்த ஹோட்டலை சுற்றி காட்டிட்டு இருக்கும்போது மூன் ஹோட்டலுக்கு வர மனுஷங்களெல்லாம் ரூம் 404 தான் அனுப்புவோம். ஆனால் உள்ளே போனவங்க யாரும் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லைன்னு சொல்றா. அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு யோசிச்ச சாம்சங்கும் டோரை திறக்க போக ஆனால் ரொம்ப பயமா இருந்ததால திறக்காம அப்படியே போயிடுறான். அடுத்ததான் மேனுவல் அவனை ஹோட்டலில் இருக்கிற பீச்சை கூட்டிட்டு வர வெளியே நைட்டா இருந்தாலும் உள்ள வெயிலா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறான். இப்போ ஹோட்டலோட டாப் ஃப்ளோருக்கு வந்து அங்க இருந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாக்குறது எதுவுமே உன்னோட நிஜ உலகத்துல இருக்காதுன்னு மேனுவலும் சொல்றா. அப்ப நீயும் நிஜ உலகத்துல இருக்க மாட்டேன்னு அவன் கேட்டதுக்கு அவளும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறா. சோ அவன் மேனுவலை சமாதானப்படுத்த போக அவ அதுக்குள்ளே அவனை பார்த்துட்டதால சாம்சங்கும் எதுவும் சொல்லாம இருக்க இப்ப மேனுவல் அவனோட ஹார்ட்ல கைய வச்சு அவனோட ஹார்ட் பீட்டர் ஃபீல் பண்றா. அப்ப சாம்சங் அவகிட்ட இங்க ஒர்க் பண்றதும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் போல, அதனால மூன் ஹோட்டல்ல நான் வேலை செய்ய ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனா இங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடி நான் உன்னை பத்தியும் இந்த ஹோட்டலை பத்தியும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு மேனுவல்கிட்ட சொல்ல அவளும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா. அப்ப அவர் சிரிக்கதை பார்த்த சாம்சங் கனவுல அவர் சிரிச்சது ஞாபகம் வருது. அதை திங்க் பண்ணிட்டே திரும்பி பார்த்தா அங்க ஒரு பேய் எனக்கு காஃபி வேணும்னு அவன் கிட்ட கேட்க சாம்சங்கும் ரொம்ப பயந்து போயிடுறான். அப்பதான் அவசரப்பட்டு இந்த வேலைக்கு சரி சொல்லிட்டோமோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான்.